ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிதுக்கம்பருப்பு வச்சு எப்படி மிக்சர் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் பிதுக்கம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம இதை மிக்சர் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் கடாய் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சர் பொரிக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி ஜென்னி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிதுக்கம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஆயிலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆயில் அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரும். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பிதுக்கம்பருப்புலேயே வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிதுக்கம்பருப்பு வடை கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அவரைக்காய் சீசனில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி பொட்டுக்கல்லையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்சர் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொட்டுக்கல் எல்லாமே தேவைப்படும். இதுவும் நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிதுக்கம்பருப்பில் பொங்கல் பாயசமெல்லாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பொட்டுக்கல்லையும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு இடித்து வச்சது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூரமாக செஞ்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே தெறிக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவல் கூட நான் பொரிச்சிக்கிறேன். அவல் கூட நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது, பாதி ஆயிலாகவே இருந்துடும். நம்ம கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி ஜென்னி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே க்ளீனாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி ஜென்னி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடரும் அப்புறம் சால்ட்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட் மட்டும் கூட போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மிளகாத்தூள் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டிங்கன்னா தட்டு போட்டு நீங்கள் வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்பூனில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெதுக்கம் பருப்பு மிக்சர் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவரைக்காய் வந்து சீசனில் இருக்குது. ரொம்ப சீப்பாகவும் அவரைக்காய் வந்து கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.